ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு ஐஸ் ஹாக்கி ப்ளே தான் நடந்துட்டுருக்கு. ஸ்டேடியம் ஃபுல்லாமே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா நம்மளோட ஹீரோ சூஜன், இன்னொரு சைடில் நம்மளோட ஃபூ, ரெண்டு பேருமே அங்கே ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேருமே கேப்டன்ஸ் அவங்களோட டீமோட. அங்கே நம்ம ஹீரோயின் ஹேனாவுமே அதெல்லாமே இங்கே பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே ரொம்ப சூப்பராக இவங்க ப்ளே பண்ணால் கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வின் பண்ணுறான். ஸோ அவன் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டா, ஹாப்பி ஆகிட்ருக்கான். நம்ம ஃபூ பார்த்தா ரொம்பவே கவலையாகிட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க நம்ம ஹேனாட்ட வந்ததும் அவங்க தண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்கா. இவன் எப்படிப்பா இவ்வளோ ஸ்டாமினாவோட ப்ளே பண்ண முடியும்? ஐ திங்க் அவன் ஏதாச்சும் வந்து ட்ரக் எடுத்திருப்பானோ அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் தோற்று போயிட்டேன்றதுக்காக நீ இப்படி அடுத்தவங்க மேலே பழிய போடலாமா அப்படின்றத சொல்கிறா. உண்மையிலே அவன் உன்னோட நல்லாவே ப்ளே பண்ணான்னு சொன்னதும், ஏய் நீ இப்போ ஏன் பக்கமா இல்லை அவன் பக்கமா, யார் பக்கம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு அங்கே சிரிப்பு வந்துட்டுருக்கு. ஸோ அப்பாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, யார் கூட வேணால் நீ க்ளோஸாக இருக்கலாம், பட் அந்த சூஜன் கூட மட்டும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்ல பையன் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அப்போ ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம சூஜனுமே நம்ம ஹீரோவுமே அவளை அப்படியே பார்க்குறான். பார்த்ததுமே அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அவளை அப்படியே லவ் வந்துடுது. ஹீரோயின் சரிப்பா என்னோட பார்ட் டைம் ஜாப்க்கு இப்போ வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே ஸ்டேடியம் சுற்றி இருக்கிற குப்பையெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே சில கேர்ள்ஸுமே வந்துட்டு இருக்காங்க. பர்சன் மேலே அவள் தெரியாமல் போய் இடித்ததுமே அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். அவன் வேமா பிடிச்சி அங்கே காப்பாற்றிடுறான். அங்கே ரெண்டு பேருக்குமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. இவனுக்கு அவளை பார்த்ததும் அவ்வளோ ஒரு லவ், ஹார்ட் பீட் எல்லாமே பயங்கரமாக ரைஸ் ஆகுது. அங்கே இருக்க பொண்ணுங்க, வாவ் இவர் தான்ப்பா அந்த டீமோட கேப்டன், 5 இயர்ஸாக இவர் தான் கேப்டனாக இருக்காரு, நான் உங்களோட பெரிய ஃபேனுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசுகிறா. உடனே இன்னொருத்தி தள்ளி விட்டுட்டு, இல்லை நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பீங்களான்னு சொல்லிட்டு பேசினதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு, இப்போ மேய்ச்சி முடிஞ்சிச்சுன்னா கிளம்புங்கன்னு சொன்னதுமே அவங்க எல்லாருமே பயந்து போயிட்டு அங்கேருந்து போனதும் நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து போக பார்த்ததுமே வேமா அவன் கைப்பிடிச்சி இழுத்துட்டு, உன்னை நான் காப்பாற்றிருக்கேன், ஜஸ்ட் அதுக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லாமல் போவையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போங்க ஹீரோயின் ஆல்ரெடி உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிட்டேன், உங்களுக்கு தான் கேட்கலன்னு சொன்னதுமே அப்போங்க ஹீரோ அவளை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டேவும் பக்கத்தில் வந்துட்டுருக்கான். அவளுக்கு ரொம்ப அப்படியே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு காஃபி குடிக்க போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு, இல்லை எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, நான் இப்போ கிளம்பணும்னு சொன்னதும் அவள் ஃபேஸ் அப்படியே அவன் டச் பண்ணி அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கான். அவளுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆனால் இவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவளை பார்த்துட்டு அவள் பயந்து போன இந்த ஃபேஸை பார்க்க அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு 1008 வேலை இருக்குப்பா, உன் கூட டேட்டுக்கு போகிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னதும், டேட்டா என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்க தான் உன்னை கூப்பிட்டேன், நீ ஏன் டேட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஃபூ வந்துடுறான். வேகமாக பிடிச்சங்க தள்ளி விட்டுட்டு, மரியாதை நீ அவட்டேருந்து விலகேறு அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னப்பா நீ இப்படிலாம் வந்துட்டு ஒரு பையனை போய் சூஸ் பண்ணியிருக்க, உன் டேஸ்ட் ரொம்ப மோசம், பட் நீ நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கண் அடிச்சுட்டு அவளை பார்த்து சிரிச்சுட்டு போனதும் அப்போ அங்கே நம்ம ஃபூக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. நான் தான் சொன்னனா இல்லையா அந்த சூஜன்ட்டு விலகேறுன்னு, அவன் நல்ல பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, அப்படிலாம் எது இல்லைன்னு சொன்னதும், இந்த ஸ்பான்சர்ஷிப் எனக்கு கிடைக்கணும், அதுக்காக தான் நான் வந்து இப்போ உழைச்சிட்ருக்கேன், இந்த வெட்டி வேலையெல்லாம் வந்து கவனிக்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னதுமே, ஏன் கவலைப்படுற, உனக்கு தான் கண்டிப்பாக அது கிடைக்கும், பட் நீ யார்ட்டையுமே நான் தான் உன்னோட சிஸ்டர் அப்படின்றத சொல்லாத அப்படின்றத சொன்னதும், ஏன் நான் வந்துட்டு உன் பிரதர்னு சொன்னால் உனக்கு என்ன அசிங்கமாக இருக்கான்னு சொல்லிட்டவன் கேட்குறான். அப்பங்க அதெல்லாம் கிடையாதுப்பா, நான் உன் சிஸ்டர் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, எனக்கு அது பிடிக்கல, நானாகவே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்கிறான். சரி நைட்டு போல் நான் சொல்கிற ரூம் நம்பருக்கு வா, அங்கே உனக்காக அண்ணன் வந்து சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, நீ தான் இப்போ உண்மையிலேயே பெஸ்ட்டு பிரதர்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிட்டுருக்கா. ஸோ நைட் போல் அங்கே வந்துட்டு அவங்க பிரதர் 116 ரூம்க்கு வர சொன்னால் இவன் மாற்றி 117 போய் கதவை நாக் பண்ணுறா. அப்போ அங்கே கதவை திறந்து நிற்கிறது பார்த்தா நம்ம ஹீரோ தான். அங்கே அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ நான் ரூம் மாற்றி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக பார்த்தா இவன் வேமாங்க வந்துட்டு கைப்பிடிச்சி உள்ளே எடுத்துடுறான். அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நீ இப்போ என்ன யோசிச்சுட்ருக்க எனக்கு புரியுதுன்னு சொன்னதும், நீ என்ன நினச்சிட்ருக்க, உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் உனக்காக தான் அப்படியே வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க நீ நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அப்படியா அப்படின்றத சொல்லிட்டு ஃபூக்கு வந்து தெரியுமா நீ இங்கே இருக்கிறது, அவன் எப்படி சும்மா விடுவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும், நீ என்ன
என்ன பேசிகிட்டு இருக்க என்கிட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லும்போது, அப்புறம் ஏன்ப்பா உன்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் ஆகிட்டுருக்கு, நீ அப்படி வந்துட்டு ஒன்று என்னை பார்த்து கவலையெல்லாம் பண்ணலைன்னா எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நர்வஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சேர்த்து கேட்டதும் அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவளோட அப்படியே அங்கே நாடியை பிடிச்ச பக்கத்தில் அப்படியே இழுத்ததும் அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு, நீ என்ன பண்ணிட்டுருக்க விலகி போன்னு சொல்கிறா. அப்போ அவர் ரொம்ப கோவமாயிட்டு, என்கிட்ட இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணுற வேலை வைக்காத அப்படின்றத சொல்லிட்டு ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுட்டு, நீ எதுவும் தப்பாக உன்னை பற்றி ஓவராக நினச்சிட்டு இருக்க போலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அவளோட பென்டென்ட் அங்கே கீழே விழுந்துடுது. அப்போ அவன் அதை எடுத்து வச்சுக்கிறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளும் சேர்ந்துருக்க ஃபோட்டோ இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிடுறான் 2 பேரும் சிஸ்டர் பிரதர்னு. அப்படின்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது. ஸோ நைட் போல் பார்த்தாங்க. ரூம்க்கு வந்ததுமே அவங்க பிரதர் வந்து அவளுக்காக ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துச்சேக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவை ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி அவனோட பாடி அங்கே 6 பேக்கோட அனுப்பிவிட்டதும் அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு, ஐயோ கடவுளே என்னடா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கானே பார்க்கன்னு சொல்லிட்டு பார்த்துச்சேக்கா. பட் அவங்க பிரதர் அவன் இந்த உலகத்திலே பெரிய எதிரினா அவன் தான். நீ ஒழுங்கு அவன்கிட்ட இந்த விலகே இருக்கணும், ஒரு செகண்ட் கூட நீ அவன் பக்கத்தில் போகக்கூடாது. சூஜன் நல்லவன் கிடையாதுன்னு சொன்னது பேசினது தான் ஞாபகம் வருது. கண்டிப்பாக என் பிரதர் பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்க ட்ரை பண்ணுறா. பட் மனசு கேட்க மாட்டுது. ஹார்ட் பீட் தான் ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவளை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு, எப்பயும் நீ என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணுன்ற மாதிரிலாம் அவளுக்கு தோணுது. என்னன்னு பார்த்தா எல்லாம் தூக்கத்தில் கனவு தான். ஐயோ கடவுளே என்ன வந்து நான் யோசிச்சுட்ருக்கேன், இப்படிலாம் நான் அவனை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. அங்கே அவங்க பிரதர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றா. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஸோ மிங்ஸுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே அதை பார்த்துட்டு வயிற்றுச்சலாகிட்டு, என்னப்பா இந்த மாதிரி கண்ட்ரி கேர்ள் எப்படி வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் அஃபோர்ட் பண்ணுவா, கண்டிப்பாக இது ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துச்சேக்கா. என்ன கண்ட்ரி கேர்ள் நீ இப்படிலாம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கள் கூட சேர்ந்து வந்துட்டீங்கன்னா நீ வந்து எங்களில் ஒருத்தியாக மாறிடுவியான்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ட்ரெஸ் எல்லாமே பிடிச்சி இழுத்துட்டு இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்குன்னு சொன்னதும் என் ட்ரெஸ் மேலே வந்து கையெடுங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டா. ஓ உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு கோவம் வருதான்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ பிடிச்சி 2 பேருமே பிடிச்சிட்டு அங்கே லிப்ஸ்டிக்கை வச்சு அங்கே ட்ரெஸ்ஸில் எழுதுறாங்க. இது ஃபேக்கானது இவ ஃபேக்கானவன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒயினை ஊற்றி விட்டு அந்த பொண்ணு போட்டு பாடாப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் பயங்கரமாக கோவத்தில் அவங்கள பார்த்து முறைச்சிட்டு அவளை அங்கே தூக்கி ஹக் பண்ணிவிட்டு, பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்கிறான். அதான் மிங்ஸு என்னப்பா நீ ரொம்ப கோவப்படுற, ஜஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ விளையாட்டுக்காக தான் இதான் பண்ணோம், நீங்கள் வந்து எதுவும் பெருசாலாம் வந்து நீ நினைக்காத அப்படின்றத சொன்னதுமே, ஓ விளையாட்டுக்கு பண்ணீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவளை அப்படியே அங்கே வந்து பனிஷ் பண்ணதுமே அவனோட இந்த கோவத்தை பார்த்துட்டு ஹீரோயினுக்கே பயமாயிருது. அங்கே இருக்க எல்லாரும் ஷாக்காகி போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்துலலாம் நான் தலையிடாமல் இருக்கதா எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்படியே அவளை அங்கே வந்து எங்கே போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காயிருது. என்னடா சுஜன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னை கீழே இறக்கி விடுன்னு சொன்னதும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே அமைதியாரு அப்படின்றதாவே சொல்கிறான். அங்கே ரூம்க்கு அவன் தூக்கிட்டு போயிடுறான். இப்போ அங்கே ஹீரோயின்ட்ட இந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு சொன்னதும், நீ நின்றுட்டு இருந்தேன்னா நான் எப்படி ட்ரெஸ் போட முடியும்னு சொன்னதும் அவன் சிரிச்சிட்டு பின்னாடி திரும்பிட்டு நான் சொன்னதுமே நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அவன் அப்படியே சிரிச்சுட்டே இந்த பக்கம் திரும்புகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் உன்னை காப்பாற்றி இங்கே ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பட் நீ என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்றத செட்டு கேட்கும்போது அவளுக்கு இருமல் வந்ததுமே அவங்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அப்போங்க இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், என்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறான், அங்கேருந்து தூக்கிட்டு வர்றான், வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானேன்னு செட் அவள் பார்க்குறா. இது கேர்ள்ஸ் ரூம், நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது போன்னு சொன்னதுமே நான் போகிறேன்ப்பா, பட் நீ எனக்கு அதுக்கு பதில் ஏதாச்சும் பண்ணணும்லன்னு சொன்னதும் உனக்கு என்ன வேணும்னு செட்டு கேட்டா. ஜஸ்ட் ஒரு கிஸ் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க விலகி போ, நான் ஃபோவை லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படியா உன் பிரதரவே நீ லைக் பண்ணுறியான்னு சொல்லிட்டு இந்த பென்டென்ட்டை காமிச்சதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. ஐயோ அதை தான் சொல்லிட்டு பிடிங்கி வச்சுட்டு, இதை பற்றி நீ வெளியே யார்ட்டையாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அப்போங்க நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வெளியே பார்த்தா அப்போ அவங்க பிரதர் வந்துடுறான். ஆனால் கதவை தர அப்படின்றத சொன்னதும் பயந்து போயிட்டு, ஐயோ என் பிரதர் வந்துட்டான் நான் செத்தே போவேன், நீ கிளம்புன்னு சொன்னா.
அதெல்லாம் நான் போக மாட்டேன்ப்பா, நான் கேட்டதை நீ கொடுக்காம நான் எப்படி போவேன்னு சொன்னதும் பயந்து போயிட்டு ஏன் நீ இப்படி பண்ணுற போன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். ஸோ வேறு வழி இல்லாமல் டக்குன்னு அவனை போய் பிடிச்சி அவள் கிஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஸோ திரும்ப எப்படி போய் இவன் விடுவான், நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் வெளியே பார்த்தா அவங்க பிரதர் ஹேனா அங்கே வந்து என்ன நடந்துச்சு கதை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னால் கதை ஓப்பன் ஆகிருது. ஐயோ என் பிரதர் வந்துட்டான், எனக்கு கொன்றுவான், எந்திரிச்சு போய் நீ மறைஞ்சிக்கோன்னு சொன்னதும் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் அங்கே கபோர்டுக்குள்ளே போய் அவங்க வந்து மறைய வைக்கிறா. அப்போ அங்கே அவளுமே உள்ளே போய் இங்கே டோரை லாக் பண்ணிக்கிறா. ஹீரோவை பார்த்தா அவளோட இன்னர் வியர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கவுமே என்னப்பா இதான் உன்னோட டேஸ்டான்னு சொன்னதும் வாயை மூடு பேசாமல் இரு அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ வேணுக்குனே அவள் கையை பிடிச்சிட்டு நீ என்னோட மசில்ஸை டச் பண்ணி பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே டச் பண்ணி பார்த்துச்சேக்கான். அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சிக்கு. ஸோ ஃபோர்ஹெட்டில் போய் கிஸ் பண்ணிவிட்டு கன்னத்தில் கிஸ் கொடுத்துட்டு ரொம்ப அமைதியாரு எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு அவளை போய் அவன் கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ இவ அப்படியே பயந்து போயிருந்தா அவங்க பிரதர் அங்கே வந்துடுறான். அங்கே கபோர்டுக்கு வெளியே பார்த்தா அவன் நிற்கிறான். இவளுக்கு உயிரே போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு நீ மறைஞ்சு இருந்துக்கோ இல்லைனா எனக்கு ஒன்றுவான் என் பிரதர்னு அவ சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நாம் ஃபோமே ஹானா நீ எங்கே இருக்க, என்ன உள்ள கபோர்டுக்குள்ளேருந்து சவுண்டு வருது, உள்ளே தான் நீ இருக்கேன்னு சொன்னதும் பார்த்தா அவங்க கபோர்டுக்குள்ளேருந்து வெளியே வந்ததுமே அதை பார்த்துட்டு இவே ஷாக்காய் போயிடுறான். அப்போ நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் இன்னைக்கு அங்கே நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னதுமே நீ கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் இப்போ நம்ம தனியாக தான் இருக்கோம், நீ என்கிட்ட உன்னோட கவலைகளை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி சுச்சுவேஷனில் உன்னை காப்பாற்ற நாங்கள் இருந்திருக்கணும், நாங்கள் இல்லாமல் போயிட்டேன்லன்னு சொல்லிட்டு இவன் சாரி கேட்டுட்டு ஹீரோயினை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. இப்போங்க இந்த உலகத்தில் அம்மா அப்பா இல்லை, உனக்கு நான் நீ எனக்கு நீ, கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி தப்பு நான் நடக்க விட மாட்டேன், உன்னை எப்பயுமே நல்லா கேர் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அவளோட கஷ்டங்கள் எல்லாமே மறைச்சிட்டு அவன்ட்டாங்க சந்தோஷமாக பேசிகிட்ருக்கா. நீ கவலைப்படாத பிரதர்ன்னு சொல்லிட்டு இவன் உள்ளேருந்து அவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். ஸோ அவங்க மேகசின் கிடக்குது, எடுத்து பார்த்தா இவனோட ஃபோட்டோ இருக்கிறத அவள் பத்திரமா வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. சரிப்பா நான் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமல் உனக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனது தான் இவளுக்கு நிம்மதியாக இருக்குது. பெருமூச்சு விட்டா உடனே இவ வெளியே வந்துடுறான். பாங்க ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்படியா இது என்ன அப்படின்றத சேர்த்து அவன் கேட்குறான். பார்த்தா அங்கே மேகசின் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு நீ எப்படி என்னோட பொருள் மேலே கையை வைப்ப, தான் சேர்த்து அதை போடுங்கண்ணா, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க என் கூட சேர்ந்து நீ காஃபி குடிக்க வரணும், ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதுமே அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. பக்கத்தில் அவன் க்ளோஸாக வர ட்ரை பண்ணதும் அங்கே பெட்டில் போய் உட்கார வேண்டியதாகிடுது. அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு நான் உன்ட்ட அன்னைக்கு சொன்ன தான் இன்றைக்குமே உனக்காக என்னோட கதவுகள் எப்பயுமே ஓப்பன் ஆகியிருக்கும், நீ எப்போ வேணாலும் என்னை வந்து மீட் பண்ணலாம், உனக்காக நான் எப்பயுமே வந்து காத்துட்ருப்பேன், எப்பயும் கைவிட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அந்த மேகசீனில் இருக்க ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுட்டு பார்த்தியா உன் மேலாம் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிளம்புறியா அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அவன் சிரிச்சுட்டு பாப்பம்மா யார் ஃபஸ்ட்டு தோற்று போகிறதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஓகேவா நான் வரேன்னு சொல்லிட்டு போனான். அவள் ஐயோ கடவுளே வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுக்கு, இவன் ரொம்ப ஹேண்ட்ஸம் தான், இவனை பார்த்தா ஏன் வந்துட்டு என் மனசு எல்லாமே துடிக்குது, என்ன கண்ட்ரோல் மீறி என்னோடய ஃபீலிங்ஸ் என்னமோ பண்ணிகிட்ருக்கு, ஏன் அப்படி பண்ணுது, நான் அப்படிலாம் வந்து யோசிக்கக்கூடாது, என் பிரதரோட பேச்சை தான் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ நான் பேசாமல் இதுக்கு ஒரே வேலை என்னென்னா படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு அவள் தூங்கிடுறா. பார்த்தா தூக்கத்துலேயுமே வந்துட்டு கனவு வந்துட்டுருக்கு. பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்துட்டேன் ஹேனா எனக்கு நீ ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தா என்ன, நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிடுவேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுக்குமே ரொம்பவே அவனை பிடிச்சிருக்கு. ஹார்ட் பீட் எல்லாமே ரைஸ் ஆகுது. அவன் கிஸ் பண்ணதும் இவளுமே ஹாப்பி ஆகிட்டாங்க. பேக் கிஸ் எல்லாமே கொடுக்குறா. டக்குன்னு அங்கே கண்ணு முழிப்பு வந்ததுமே ஐயோ திரும்பவுமே நான் அவனை பற்றி யோசிச்சுட்ருக்கேனா, என்ன நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே குளிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே அந்த மெக்ஸுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வர்றாங்க. நேற்று இவளால் நம்மளுக்கு எவ்வளோ அசிங்கம், இவ்வளோ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் ட்ரெஸ்ஸை தேடி பார்த்தா அங்கே ட்ரெஸ் இல்லை. ஸோ மெக்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வெளியே பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு இவளுக்கு பயமாயிட்டுருக்கு. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. என்னப்பா உன்னோட ஃபேன்ஸ் உனக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ வரமாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கா. ஐயோ நம்ம இப்போ என்ன பண்ணுறது, வெளியே போனால் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ நீ வெளியே வரலன்னு வச்சுக்கோமே நாங்களே உள்ளே வர வேண்டியதாக இருக்கும், நீ இப்போ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டா பயந்து போயிடுறா. வேமா பின்னாடி கூடி அந்த மென்ஸ் வாஷ்ரூம்குள்ளே போக ட்ரை பண்ணுறா. பார்த்தா ஒரு பர்சன் மேலே போய் இடிச்சதுமே தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா வெளியே வந்துட்டு இப்படி என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ப்ளீஸ்ப்பா அப்படின்றத சொன்னதும் அவனோட அங்கே ட்ரெஸ் எடுத்து கவர் பண்ணிவிட்டு நீ கவலை
கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ நீ பின்னாடி மறைஞ்சுக்கோன்னு சொன்னதும் அவள் தலை கவுந்து ஓகேன்னு சொல்கிறான். உன் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தா ஐ திங்க் கண்டிப்பாக மென்ஸ் வாஷ் ரூம்குள்ளே போயிருப்பா. இன்னைக்கு இவ்வளோ ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே உள்ள லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு வந்ததுமே இவன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர்றான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கேன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அவன் கத்துனா. அவனை அப்படி பார்த்துட்டு அவங்க அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே மேனேஜர் வந்து அங்கே ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இவங்க டீமோட சீக்ரெட்டை லீக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எல்லாமே வாங்கி தூக்கி போட்டு உடச்சிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவ சொன்னதுமே அந்த மேனேஜர் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. நீ இன்னுமே வந்துட்டு வாய் வேற பேசிட்டு இருக்கியா, உங்களை கண்டிப்பாக நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சும்மா விளையாட்டுக்காக பண்ணோன்னு சொன்னதும் நீங்கள் இதை திரும்ப திரும்ப பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. மெதுவாக அங்கேருந்து போயிடலான்னு பார்த்தா இவன் வேகமாக கைப்பிடிச்சி இழுத்துட்டு ஹக் பண்ணிட்டு எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட்பா நீ கவலைப்படாத அப்படின்றத சொன்னதும் அவளுமே அங்கே அந்த ஒரு சேஃப்டியை உணர்றா. அங்கே ஹக் பண்ணிட்டுருக்கா. இவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் ஆகுது ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருக்குமே ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் டக்குன்னு விலகுனதும் ஹீரோ அவளை பார்த்து சிரிச்சிட்டு நீ பார்க்க உண்மையிலேயே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டேக்கான். சரி நீ வெயிட் பண்ணு, நான் உனக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் நான் இவன்ட்டேருந்து விலகணும்னு தான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னு இருந்துச்சுன்னா எப்பயுமே இவன் எனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க அவனை பற்றி யோசிச்சுட்ருக்கா. ஸோ ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வர்றான். லாக்கர் ரூமுக்கு வெளியே தான் இருந்துச்சுன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, எல்லா இடத்துலையுமே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் சிரிச்சுட்டு நீ பார்க்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம போகலான்னு சொல்கிறான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் அவங்க வந்து ரூம்குள்ளே போக ட்ரை பண்ணால் இவன் வேமா பக்கத்தில் போயிட்டு நீ வந்துட்டு இப்போ என் கூட ரெடியாக இருக்க டேட்டுக்கு வர அப்படின்றத சொன்னதும் நான் எப்போ உனக்கு ஓகே சொன்னேன், நான்லாம் வரமாட்டேன்னு அவள் சொல்கிறா. அவளுக்கு ரொம்ப ஆசை தான், பட் மனசங்க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க பிரதரை பேச்சை கேட்கணுன்றதுக்காக அவள் முடியாதுன்னு சொல்கிறா. அப்பங்க நீ வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானேப்பா என்னை பற்றி நீ புரிஞ்சுக்க முடியும், இப்படி விலகி விலகி ஒன்றா எப்படி நான் வந்துட்டு மற்ற இடத்துலையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசினதும் இந்த மாதிரி பேச்செல்லாம் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, மரியாதை விலகி போ, உனக்காக அலைவாங்க பார்த்தியா அந்த பொண்ணுங்ககிட்ட நீ போய் இந்த வேலையெல்லாம் காமின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனால் அவன் சிரிச்சுட்டே நீ வந்து ரொம்ப க்ளோஸாக என்கிட்ட வந்துட்ட, நீ ஏன் நினச்சாலும் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து விலகி போக முடியாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம்க்குள்ள வந்துட்டுருக்கான் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அங்கே இன்வெஸ்டர் லீஷ்வான் இருக்காரு. அப்போங்க நம்ம சாங்கிட்ட யாருப்பா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதோ அது நம்மளோட நியூ இன்டர்ன் அப்படின்றத சொன்னதுமே அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே லீஷ்வான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த டைம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸ் காசு எல்லாமே நம்ம ஹேனாவை பொறுத்ததான் சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரீயாக தான் மீட் பண்ணலாமா, நம்ம அந்த பணத்தை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பேசினதும் இவளுக்கு அதை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து வேமாங்க காய போட்டுட்டு இல்லைப்பா அவள் இன்னைக்கு ஃப்ரீ கிடையாது, அவள் ஏன் கூட சேர்ந்து இன்னைக்கு வரணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் லீஷ்வான் நம்ம ஹீரோ இவெண்ட் அந்த எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு இல்லை நான் இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கேன் உங்கள் கூட கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு அங்கே லீஷ்வான்ட்ட சொன்னதும் அப்போங்க அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க என் கூட இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறான். அப்பாங்க நீ வந்து புரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கியா, நீ நினைக்கிற மாதிரி லீஷ்வான் வந்து நல்ல மனுஷன் கிடையாது அப்படின்ற சொன்னதும் உனக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது, நீ எதுக்காக என்னை ஃப்ரீயாகவே விட மாட்டேற, நான் என்ன பண்ணாலும் அதில் தலையிடுவியா, நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்காக அவங்க பேசிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் உட்காங்க அனோக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது நம்ம இன்றைக்கி டின்னர் போகலாமான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க போகிற சேம் ஹோட்டலுக்கே அவனுமே டின்னருக்கு அங்கே புக் பண்ணுறான். ஹீரோயின்காக அங்கே லீஷ்வான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வர்றா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, பட் கொஞ்சம் ரிவலிங்காக இருக்குது, அவளுக்கு அது கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து வாய்ஸ் என்ன தெரிஞ்சவங்க மாதிரி கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவும் அனோக்கியும் சேர்ந்து வர்றாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. இது இவனோட எக்ஸ்கேல் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னப்பா ரெண்டு பேரும் சும்மா பிஸ்னஸ் பற்றி பேச வந்திருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு சாதாரண டின்னர் பார்ட்டி மாதிரிலாம் தெரியலையே, ஏதோ டேட் மாதிரி தெரியலேன்னு சொன்னதும் அங்கே அனோக்கி நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டுருக்கீங்களா, உங்களை நான் மீட் பண்ணதில் ஹாப்பின்னு சொல்லிட்டு பேசுகிறா. சரி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உக்காந்தா ஹீரோயின் கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவன் கோட்டை போட்டி விடுறான், ஃபுல்லாமே கவர் பண்ணிவிட்டு அவளோட பக்கத்துலேயே க்ளோஸாக உட்காந்துக்கிறான். லீ சொல்கிறாரு என்னோட டேஸ்ட் எப்பயுமே வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே சரி ஒயின் குடிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே ஒயின் வந்துட்டு அவளுக்கு அலர்ஜி
பாலாஜின்னு செட்டிவன் பேசிட்டு இருக்கான். என்னப்பா உனக்கு அவளை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு போலேன்னு சொன்னதும், ஆமாம் என்னை விட அவளை பற்றி யாருக்கு தெரியும்னு அவன் சொல்கிறான். இப்போ ஐ திங்க் உன்னோட டேட்டை நீ வந்து கவனத்தை செலுத்தணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், அந்த பொண்ணு எனக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லையே அப்படின்றத சொல்கிறா. அப்பாங்க நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனால் அங்கே ஆக்கியுமே நானுமே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அப்பாங்க நீ வந்து இப்போ பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் ரொம்ப பழைய காலத்து வேலை, இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டாங்க. லீஷ்வான் கேட்டதுமே அவள் வந்து என்னோட ஆள், நீங்கள் ஒழுங்காக விலகே இருங்க அப்படின்றத சொன்னதும், நான் யாருப்பா அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா சொன்னேன், ஆள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன், என்ஜாய் பண்ணிவிட்டு ஓன்ட்டே கொடுத்துட்றேனே அப்படின்றத சொல்லி வாயை கூட மூடலை, ஓங்கி பறந்து உச்சி கொடுக்குறான். அந்த ஆள் கீழே போய் இங்கே விழுகிற டயத்தில் கரெக்டாக ஹீரோயினும் அனோக்கியுமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு நீன்னு சொல்லிட்டு அவரை வேகமாக தூக்கி விட்டுட்டு முட்டாள் மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், அவன் என்ன பேசுகிறான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்குள்ளே அங்கே நம்ம லீவ் வந்துட்டு நான் உன்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து தான்ப்பா பேசிட்டேன், அதுக்கு போய் இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆள் ஆக்ட் பண்ணுறாரு. இப்படி வந்து டீமுக்கு காசு எல்லாமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், அவங்க பிரதரோட டீமுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நடந்ததுக்காகன்னு சொன்னதும், அங்கே அவன்கிட்ட கோவம் ஆகிட்டு எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப போனால் கையை பிடிச்சிட்டு நீ ஏன் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவன் என்ன வந்து நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு சொன்னதும், நீ என்கிட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டாங்க வந்து போகிறா. அவங்க மலையில் வெளியே வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ அங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு காருமே வரலேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கார் ஸ்டைலாக வந்து நின்னதுமே ஓப்பன் பண்ணால் உள்ளே நம்ம ஹீரோ தான் இருக்கான். வா உள்ளே ஏறுன்னு சொன்னதும், நான் வரமாட்டேன் உன் கூட, நீ கிளம்புன்னு சொன்னால் மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ சொன்னால் கேளுன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டா. உடனே அவன் வந்துட்டு வெளியே வேகமாக வந்து முன்னாடி நின்றுக்கிறான். கூட வரையோ அது வரைக்கும் நான் இங்கேவே தான் இருப்பேன்னு அவன் சொல்கிறான். வச்சுக்கோமே யாராச்சும் இங்கே நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோ, உன் பிரதருக்கு தெரிஞ்சு போயிடும்னு சொன்னதும், நீ எப்போ என்னோட பிரதர் பேரை சொல்லி வந்துட்டு என்னை பயமுடுத்துறதை நிப்பாட்டுவன்னு சொல்லிட்டு கோவமாகுறா. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு ஒரு பக்கம் பயமாயிட்டு வேமா அவன் கூட சேர்ந்து காருக்குள்ளே ஏறி போய் உட்காந்துக்கிறா. அப்போ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஹேர் எல்லாமே தொடச்சி விடுறான். என்ன பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணான்னு சொன்னதும், இப்படியே நான் வந்துட்டு எப்படி உன்னை கூட்டிகிட்டு போக முடியும் சொல்லு அப்படின்றத சொல்கிறான். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, லீஷ்வான் உன்ட்ட சொன்னது எல்லாமே போய் தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ அனோக்கியை பற்றி யோசிக்கிற வேலையை பார்க்கணும், நீ என்னை பற்றி கவலைப்படாதன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு கவலையாயிட்டு என்ன திடீர்னு அனோக்கியை பற்றி பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்போங்க கார் ஸ்டாப் பண்ணதும் இவன் வேகமாக இறங்கி போக பார்த்ததும், இவன் வேகமாக போய் கையை பிடிச்சிட்டு பேக்கை பிடிங்கிட்டு டக்குன்னு அவளை தூக்கிக்கிட்டதுமே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை கீழே விடுன்னு சொன்னால் அவன் அங்கே அவளோட ரூம்க்கு அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அவளை போய் இறக்கி விட்டதுமே அவள் வேகமாக போக பார்த்ததுமே வேகமாக அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, நீ இப்போ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், நீ எதுக்காக இப்போ பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா நீ அந்த பொண்ணோட சேர்ந்து போய் வந்து பேசுகிறதுக்கு வழியை பாரு, ஏன்னா நீ தொந்தரவு பண்ணிகிட்ருக்காது அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறா. ஸோ அதை கேட்டுட்டு அவன், நீ என்ன பேசிகிட்ருக்க முட்டாள் மாதிரி, நான் அந்த லீவ் கூட சேர்ந்து உன்னை பார்த்தப்ப எனக்கு எவ்வளோ கோவமாச்சு தெரியுமான்னு சொன்னதும், உன்னை யார் அங்கே வர சொன்னது, நானாக வர சொன்னேன்னு சொன்னதுமே, நீ என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர கோவப்படுறான். நீ நினைக்கிற மாதிரி அந்த பர்சன் கிடையாது, அவன் ரொம்பவே மோசமானவன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ நடந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போங்க ஹீரோயின், அனோக்கி உன்னை பற்றி எல்லாம் சொன்னாங்கப்பா, நீ வந்துட்டு விலைக்கு போய் என்னன்னு சொன்னதுமே அனோக்கி என்ன பேசுனா என்னை பற்றி அப்படின்றத சொன்னதும், அப்பாங்க எனக்கு சேர்ந்து செட்டு காமிக்கிறாங்க. வாஷ்ரூமில் போயிட்டு, நீ என்னப்பா அவனை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கியா, அவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறியா, அவன் கூட சேர்ந்து இருக்கிற இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதுவும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் கோவமாயிட்டு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு ஹீரோயின் சொன்னால், அவன் வந்து என்ன உன் மேலே உண்மையான ஃபீலிங்ஸ் வச்சுருக்கா நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் இவளோட மனசே உடஞ்சி போயிடுது. ஸோ அப்போங்க ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு, ஸோ யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் நீ அப்போ நம்புவியா, அப்போ நான் வந்துட்டு சொல்கிறத நீ கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர கோவமாயிட்டுருக்கு. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின், நீ விலகி போயிட்டேன்னு சொல்லிட்டு தள்ளினதுமே, நீ என்ன பண்ணிட்டுருக்க, நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டியா ஹானான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அவளுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுட்டு, உண்மையை சொல்லு, நீ என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டுருக்கேன்னு சொன்னதும், உன்னை பார்த்து நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அனோக்கி வந்து என்னோட சிஸ்டர் தான், நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவளுக்கு நடுவில் எந்த உறவும் கிடையாது இல்லைன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. என்ன சிஸ்டரா, நான் தான் அப்போ எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொல்லிட்டு பார்த்ததும், அங்கே வேகமாக பக்கத்தில் போயிட்டு, நீ எப்போ என்னை பற்றி புரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இவளுக்கு ரொம்ப நோஸ் ஆயிடுச்சுக்கு. நீ விலகிப்போ அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னதும் வேகமாக அவளை பிடிச்சி கட்டிலில் உட்கார வைக்கிறான்.
ஏன்னா நீ புரிஞ்சுக்கோ, நீ வந்து ரொம்பவே என் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்ட, இதுக்கப்புறம் நீ ஏன் நினச்சாலும் என்னை விட்டு விலகி போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கோமே, இவளுக்கு ரொம்ப நோஸ் ஆகிட்டுருக்கு. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், இவன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறானான்னு சொல்லிட்டு அப்பாங்க நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவளை போய் அவன் கிஸ் பண்ணதுமே அவள் பயந்து போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டதும் அவன் கையெடுத்து அவனோட ஹார்ட் பீட்டில் வச்சு காமிக்கிறான். ஹார்ட் ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவளுக்குமே புரியுது உண்மையிலே லைக் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே கட்டையில் தள்ளி விட்டுட்டு, நான் இதுக்கப்புறம் வந்து உன்னை விட்டு ஒரு செகண்ட் கூட விலகி இருக்க முடியாது, நீ என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எப்பயுமே விட்டு வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவ்வளவே பார்த்து அவன் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கவுமே ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டு எந்திரிச்சு உட்காடுறா. ஐயோ என் பிரதர் சொன்னானே இவன் கூட வந்துட்டு இருக்கவே கூடாது, இவன் தான் என்னோட நம்பர் 1 எதிரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவானோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ இன்னும் எதை பற்றி யோசிச்சுருக்க, நான் இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். எப்பப்பா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம வெளியே சொல்ல போகிறோன்னு சொன்னதும், என்னது வெளியே சொல்லணுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும், அப்புறம் வெளியே சொல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டா, இது முடியாது, தயவு செஞ்சு நீ வந்துட்டு வெளியெல்லாம் சொல்ல வேணாம்ப்பா அப்படின்றத சொன்னதும் கேட்டுட்டாவே நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னவே ஒரு பொண்ணு ஃபிங் டிப்பில் வச்சு ஆட வைக்கிறாளேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு வந்துட்டுருக்கு. சரிப்பா வெட்டி அப்போ பேசிகிட்டு இருக்க வேணாம், எனக்கு ஜாப்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொன்னதும் கையை பிடிச்சிட்டு உன்னோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் உன்னை வாசல் வரைக்காச்சும் வந்து வழி அனுப்பலாமே அப்படின்ற செட்டி கேட்டதும் அவன் சிரிச்சிட்டு ஓகேன்னு சொல்கிறா. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு நான் தான் வரவேணான்னு சொன்னனா இல்லையா, எதுக்காக வந்துட்டுருக்க கூட சேர்ந்து, என் பிரதர் மட்டும் இப்போ லிஃப்ட்டுக்கு வெளியே நின்னா என்ன ஆகும்னு சொன்னதும், ஹேனா இது வந்து ஒன்று ஃபிலிம் கிடையாதுப்பா, இது சும்மா நேரடியாக நடக்கிறது, இங்கெல்லாம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா லிஃப்ட் ஓப்பன் ஆனால் அவங்க பிரதர் தான் நிற்கிறான். இவன் பயந்து போயிட்டு அவனை போய் ஹக் பண்ணதும் இவன் வேமா அந்த ஊடியை வச்சு மறைச்சிக்கிறான். உள்ளே வந்துட்டு ஒரு கேர்ள் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா கேர்ள் கூட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற போல், அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட ஸ்டாமினாவை கொஞ்சம் வச்சுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ மேட்சில் தோற்று போயிடாம அப்படின்றத சொன்னதும், தோற்று போனாலுமே நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா, எனக்கு வந்துட்டு என்ன வேணுமோ அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட 4 கிஸ் கொடுத்தா. அவள் பயந்து போயிருக்கா, என்னடா பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே என்னடா பண்ணிட்டுருக்க, என் பிரதர் முன்னாடி வச்சு என்னை டீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவளை போய் அவன் கிஸ் பண்ணிவிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தான் கோவம் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நைட் போல் அவன் இங்கே ப்ளே பண்ணிட்டு வந்திருக்கான். அப்போ அவள் ஷார்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுக்கு குளிக்க வைக்க ட்ரை பண்ணால், என்னப்பா இங்கே அடிபட்டுருக்குன்னு சொன்னது, ஒரு ஐஸ் காக்கி பிளேயருக்கு இதெல்லாம் சாதாரணம் தான்ப்பா அவன் சொல்கிறான். ஸோ அங்கே அப்படியே வந்துட்டு அவள் க்ளீன் பண்ணிட்டுருக்கா. ரொம்ப நர்வஸ் ஆனதுமே சரி ஓகே இதுக்கப்புறம் நீ வந்து குளிச்சுக்கோ நான் போயிட்டு வரேன்னு சொன்னதும் வேமா இவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நீ எங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவளை போய் அவங்க வந்து கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்து அவனோட 4th ஸ்டேஸாக அவள் போட்டிருக்கா. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ், உனக்கு என்னோடய ட்ரெஸ் வந்துட்டு உனக்கு இவ்வளோ ஃபிட்டாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கலான்னு சொன்னதும் நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தா. அவங்க பிரதருங்க கால் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு பயமாயிட்டு ஃபோன் எடுக்கணுமேன்னு சொன்னதும் எதுக்காக ஃபோன் எடுக்கிற விட்டு வேணான்னு சொன்னதும் நான் இப்போ ஃபோன் எடுக்கலன்னு வச்சுக்கோமே ஏதோ என் சிஸ்டர் காய்ச்சான்னு சொல்லிட்டு அவன் இங்கே வந்துடுவான் அப்படின்ற சொல்லிட்டு பயந்து போயிட்டு ஃபோன் எடுத்தா. இவன் வேணுக்குனே பேச விடாமல் அவள் பக்கத்தில் அப்படியே கிஸ் கொடுத்துட்டு அவளை அப்படியே வந்து பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவுமே அவள் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அந்த லீஷ்வான் அங்கே வந்துடுறான். நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட பக்கத்தில் போய் க்ளோஸ் ஆகிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு விடாமல் இருக்கவுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்கன்னு சொன்னால் நீ வந்துட்டு ஏன் ஒரு நாள் நைட்டு என் கூட ஸ்டே பண்ணா என்ன அப்படின்ற சொல்லிட்டு வம்பு பண்ணதும் விடுங்க இப்படிலாம் நீங்கள் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் உன் பிரதரை பற்றி கொஞ்சம் யோசிப்பா, அவனுக்கு வந்துட்டு கேரியர் முக்கியம் இல்லையா, அவனுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணாமான்னு சொல்லிட்டு அந்த ஆள் அவனை வச்சு டீஸ் பண்ண பார்க்குறாங்க. ஒருவேளை ஜீஸ்வானுக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றியுமே அந்த ஆள் மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு எப்படியோ வந்துட்டு அவள் பிடிச்சி தள்ளி விட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி விட்றா. ஸோ அங்கே பின்னாடி வந்துட்டு பார்த்தாங்க ஒரு சவுண்டு கேட்குது, என்னன்னு திரும்பி பார்த்தா நான் ஃபூதான் ஓடி வந்து பஞ்சு விட்றான். எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்படான்னு சொல்லிட்டு அவன் அங்கே பார்த்ததுமே பயந்து போயிட்டு அந்தாலும் அங்கேருந்து போனதுமே அவங்க சிஸ்டரை ஹக் பண்ணிவிட்டு கவலைப்படாத நான் இருக்கேன்னு அவன் சொல்கிறான். நைட்டு போல் நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஹீரோயின் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஆள்
ஆல்ரெடி ஹீரோயினை மாட்டிட்டு இருக்கான். யாராச்சும் இதை பார்த்தாங்கன்னா கூட நீ தான் வந்துட்டு என்ன செடியூஸ் பண்ண நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி ஆளுங்க எல்லாருமே தப்பாக நினச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவன் பயந்து போய் கால் பண்ணா அவள் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டா. ஹீரோயினை வந்து பார்க்கறதுக்காக ஓடி போனதுமே கதவை நாக் பண்ணதும் திறந்தா இவ பயந்து போயிருக்கா. அவன் உள்ளே வந்ததுமே நீ நினைக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் எதுவும் கிடையாதுப்பா, மற்றவங்கள மாதிரி நீயுமே என்னை தப்பாக நினச்சிடாத, அந்த ஆள் தான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான். அவன் டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு எனக்கு உன்னை பற்றி தெரியும், நான் உன்னை பற்றி கவலைப்பட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். நீ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுக்கணுன்னே அவசியம் இல்லை, உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு அவன் சொல்கிறான். ஸோ நைட்டு போல் அங்கே அந்த லீ வெளியே வரும்போது 2 கார்ட்ஸ் வந்து அந்த ஆளை பிடிச்சி தூக்கி போட்டு மிதி மிதிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோவுமே வந்து விழான். அவன் தான் அங்கே ஆளை வச்சு அடிக்க விட்டுருக்கான். பயங்கரமாக போட்டு அவன் அடித்ததுமே அந்த ஆள் சொல்கிறாரு, ஆல்ரெடி தான் என்னை பனிஷ் பண்ணிட்டானே, நீ வேற ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் உனக்கு என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே உன் பார்வையை வைப்ப, இதுக்கப்புறம் அவள் பக்கம் உன் கண்ணு போச்சுன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். போட்டு பயங்கரமாக பனிஷ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அவன் கையில் மெடிசன் போட்டுட்டு இப்படி அந்த ஆளை அடிக்கிறதுக்காக நீ ஒன்றவே வந்து ஹர்ட் பண்ணிக்குவியா, இதெல்லாம் தேவை கிடையாதுப்பா அப்படின்றத சொன்னதும் பக்கத்தில் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிவிட்டு மடியில் தூக்கி உட்கார வச்சுட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருந்தா. வெளியே நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவங்க பிரதர் வந்துட்டு பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அவனுக்கு பயங்கர கோவம் ஆகிட்டு எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி ஆரம்பத்துலேருந்தே நீ தாண்ட பிளான் பண்ணிட்டுருக்கன்னு சேர்த்து அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் பிரதர் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சேர்த்து அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹீரோவை போய் ஹக் பண்ணிக்கிறான். நானுமே உண்மையிலே அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி அவர் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர கோவம் ஆயிடுது. அப்போங்க நம்ம ஹீரோ அவளை ஹக் பண்ணிவிட்டு நான் உண்மையிலே உன் சிஸ்டரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நாளைக்கு நடக்கிற மேட்சில் நான் வின் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு அவளுக்கு நடுவில் வந்து இந்த காதலை பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ரொம்ப கோவமாயிட்டு உன் கற்பனையில் தான் அது நடக்கும்னு சொன்னதும் அவன் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நாளைக்கு மட்டும் நடக்கிற காம்படிஷனில் நான் தோற்று போயிட்டேன்னா கண்டிப்பாக உன் சிஸ்டரை இதுக்கப்புறம் நான் வந்து மீட் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை அவன் சொன்னதும் அப்போ நீ எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கும், வாழ்க்கையில் அதான் லாஸ்ட் நாளாக இருக்க போது, எல்லாமே நீ இழக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே மேட்சுமே ஸ்டார்ட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பிரதர் ஜெயிக்கணும்னு ஆசை, இன்னொரு பக்கம் ஹீரோ தோற்று போயிட்டான்னா அவள் லைஃப்பில் அவன் போயிடுவானேன்னு சொல்லிட்டு பயம் வேறு. ஸோ அப்போ அங்கே அவள் வெயிட் பண்ணிச்சேக்கா, கடவுளை என்னை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அங்கே வந்து உட்காடுறாரு. அவர் ஹாப்பியாகிட்டு ஹீரோயின்ட்ட தான் வந்து சுஜினோட அப்பான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. இன்னைக்கு என் பையன் வந்துட்டு வின் பண்ணிவிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அங்கே மிக்ஸோ அவங்க குரூப்பு மற்றவங்க எல்லாம் இருக்குமே நம்ம ஹீரோவோட அப்பா அவர்கிட்ட போய் பேசுகிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ காம்படிஷன் பயங்கர ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு கோல் கூட அங்கே பூவை போட விட மாட்டான், எப்பயுமே லாஸ்ட் வரைக்கும் போகும். இந்த டைம் அவ்வளோ வெறியாக இருக்கான் அந்த விளையாட்டில், ஹீரோயினை வின் பண்ணி ஆகணும், என் வாழ்க்கையில் வந்துட்டு அவள் போகக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஸ்கோர் போர்டில் பார்த்தா இவன் தான் அங்கே பீட் பண்ணி போயிட்டுருக்கான். ஃபைனலாக பார்த்தா அவன் வின் பண்ணதும் அங்கே அவன் கேமை ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு இல்லை அவன் வாழ்க்கையில் அவன் லவரை ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு துள்ளி குதிச்சிட்ருக்கான். ஸோ நம்ம ரொம்ப கோவம் ஆகிட்டு அவன்ட்டு வந்து என் சிஸ்டர் மட்டும் நீ ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்டு பாதியில் ஏமாற்றி விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோமே உன்னை எங்கே இருந்தாலும் தேடி கொன்றுவண்டான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். ஸோ ஃபைனலாக வேறு வழி இல்லை அவனுமே ஏற்றுக்கிறான். அங்கே எல்லோரும் முன்னாடியே ஹாப்பி ஆகிட்டு ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு அவளை போய் கிஸ் பண்ணதும் அங்கே இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பார்த்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ரொம்ப சூப்பரான இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஹைஸ்.